நிச்சயமாக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விஜய் அவர்கள் எங்களை ஏமாற்றிவிட்டார். அதுதான் உண்மை. திமுக மாற்றுத்திறனாளி அணியினுடைய மாநில செயலர். ஊன்றி நடக்கின்ற பொழுது வலிக்கவில்லை, நீங்கள் உற்று பார்க்கின்ற பொழுது வலித்தது என்ற மனக்காயத்தோடு இருந்த ஊனமுற்றோர் என்று அழைக்கப்பட்ட இந்த சமூகம் வரலாற்றின் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற அற்புதமான வார்த்தையை கொடுத்த அற்புத தலைவர் கலைஞர். மாற்றுத்திறனாளிகளை தன்னுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமாக எப்பொழுதுமே வைத்திருந்தார். 1975 ஜனாதிபதி அவர்கள் வர மறுத்த பொழுது மாற்றுத்திறனாளிகள், அதில் தொழுநோய் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கையில் தான் எழுதிய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை கொடுத்து வெளியிட்ட ஒரு அற்புத தலைவர். அதுவும் 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல் முக்கியத்துவம் தந்த தலைவர் கலைஞர். அது மட்டும் இல்லாமல் தான் எழுதிய இளைஞன் என்ற திரைப்படத்திற்கு கொடுக்கப்பட்ட ஊதியத்தை கூட மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்துக்கு தந்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் செய்திருக்கின்ற சேவைகள் எண்ணற்றது. எதை தொடுவது எதை விடுவது என்று எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு எல்லோரும் ஊனமுற்றோர் என்ற பதத்தையே மறந்து போய் மாற்றுத்திறனாளிகள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், ஆல்டர்னேட்டிவ்லி ஏபிள்ட் என்ற வார்த்தையை தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் உச்சரிக்கிறார்கள் என்றால் அந்த நவீன பதத்திற்கான காரணம் தலைவர் கலைஞர். மாற்றுத்திறனாளிகள் கம்பூன்றி வருவதற்கு 15 நிமிடம் கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட பரவாயில்லன்னு ஒரு அரசு உத்தரவு கொடுத்தவர் தலைவர் கலைஞர். உங்களை மாதிரி நானும் மாற்றுத்திறனாளி தான் என்று சாதாரண தலைவர்களே சொல்ல விரும்ப முடியாத இடத்தில் 5 ஆண்டுகள் 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் எங்களை பார்த்து உங்களோடு நானும் ஒருவன் என்று சொன்ன அற்புத தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த கலைஞர் அவர்களுடைய இந்த 8வது நினைவு அஞ்சலிக்கு நாங்கள் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாற்றுத்திறனாளி அணியின் சார்பாக எங்கள் தலைவர், எங்களுடைய அணியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தங்கம் அவர்கள் தலைமையில் இன்றைக்கி நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்தியிருப்பது உள்ளபடியே மனதிற்குள் மகிழ்ச்சி. நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். யாருமே சிந்திக்க முடியாத விஷயங்களை செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனமுற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனம் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தெற்காசியாவிலேயே ஒரு நிறுவனம் இருக்கின்றால் அது மிட்மெட். அதை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர். மாற்றுத்திறனாளிகள் ரயிலில் பயணிக்கும் பொழுது அவங்களுக்கு செலவு ஜாஸ்தியாயிரும், அதனால் அவங்களுடைய பெட்டியை முன்பதிவு இல்லாத பெட்டியாக வைக்கணும்னு மோகொண்டு கடிதம் எழுதியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரே நாள் 9 அரசு உத்தரவுகள். மாற்றுத்திறனாளிகள் எந்த படிப்பு படித்தாலும் இலவசமாக படிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் எங்கே போனாலும் கால் டிக்கெட்டில் போகலாம். அடையாள அட்டைக்கு மரியாதையே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு கால் டிக்கெட் கொடுத்தா போதும்னு கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான இன்றைக்கு இடஒதுக்கீடு இருப்பாங்க, அதற்கான முத்தாய்ப்பான முதல் விஷயத்தை செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். நீங்கள் எதை தொட்டாலும் தலைவர் கலைஞருடைய செல்ல பிள்ளைகள் மாற்றுத்திறனாளிகள். எங்கள் நெஞ்சம் நிறைந்த தலைவர் கலைஞர் அவர் விட்டுட்டு எங்களால் வாழவே முடியாது. அண்ணன் சொன்னது மாதிரி அவர் இல்லாமல் நாங்கள் வாழ்வது உண்மையிலேயே அப்பா இல்லாத பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோமோ வருத்தம் தான். இன்றைக்கு இருக்கிற ஆட்சி எங்களை எல்லாம் ஏமாற்றி இருக்கிறது. நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டிற்கு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த பொழுது ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையை காட்டிட்டாங்க. ஆனால் இதே எங்கள் தலைவர் கலைஞராக இருந்திருந்தால் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கோம், போராட்டம் பண்ணுறோம்னா தான் சாப்பிடாம கிளம்பி வந்து எங்களுடைய போராட்டத்தை முடிச்சு வச்சிருக்கோம். நீங்கள் அவர் வாழும் வரலாறு. அதனால் அந்த தலைவருக்கு நாங்கள் இன்னைக்கு அஞ்சலி செலுத்தியது கொஞ்சமெல்லாம் மகிழ்ச்சி குறித்து கலைஞர்கள் ஓங்குக.
கலைஞர் அவர்கள் எங்கள்கிட்ட இந்த மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரின் மூலமாக நாங்கள் அடைந்த அளவே இல்லை. மேலும் எங்களுக்கு இடஒதுக்கீடு முதல் கொண்டு, மேலும் எங்களுக்கான படிப்பு முதல் கொண்டு அனைத்தையும் இலவசமாக தந்ததோடு ரயில் கட்டணத்தை கூட 1/4 மடங்கு மட்டுமே அதாவது இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் எங்களை மாற்றி தந்தது. மற்றும் பஸ்ஸில் கூட 1/4 கட்டணம் அளவுக்கு மாற்றி தந்தது. இதெல்லாம் அவர்களுடைய சாதனை. எனவே அவருடைய நினைவு நாளான இன்று அவரை வணங்குவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் அவரை வணங்கி நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். நன்றி, வணக்கம். பேர் மட்டும் சொல்லுங்கள். கருணாகரன், மாநில துணை செயலாளர்.